ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தயாநிதி மற்றும் கலாநிதி சகோதரர்கள் மீது இம்மாத இறுதியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. 2004 முதல் 2007 ஆண்டு வரை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி பதவி வகித்தார். 2006 ஆண்டில் ஏர்செல் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்கும்படி அப்போதைய ஏர்செல் அதிபர் சிவசங்கரனுக்கு நெருக்கடி கொடுத்ததாக தயாநிதி மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக 2011 ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. தயாநிதி, அவரது சகோதரரும் சன் டிவி நிறுவன தலைவருமான கலாநிதி, மேக்சிஸ் அதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏர்செல் நிறுவனத்தை வாங்கிய பிறகு தயாநிதியின் உதவிக்கு பிரதி உபகாரமாக சன் டிவியில் மேக்சிஸ் நிறுவனம் 650 கோடி ரூபாயை முதலீடு செய்ததாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் தயாநிதி மற்றும் கலாநிதி சகோதரர்களுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தயாநிதி மற்றும் கலாநிதி சகோதரர்கள் மீதான ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் இம்மாத இறுதிக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சிபிஐ அறிக்கை அளித்தது.